Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஹோம் கிரவுண்ட் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் தாங்க நடக்குது. லாஸ்ட்டாக நடந்த இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மும்பை கூட டெல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 to 200 ரேஞ்சில் தான் ஸ்கோர் போச்சு. ஆனால் அதே வந்து சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக போச்சுங்க. நல்ல ஒரு கிரவுண்டுங்க, அதாவது நல்ல ஒரு பேட்டிங்க்கு நல்ல சாதகமான ஒரு கிரவுண்டுங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 200 to 210 வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக நடந்த 5 T20 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 74 விக்கெட் விழுந்திருக்கு. அதில் வந்து ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ குல்தீப் யாதவ் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கட்டும் அவங்க டீமில், நல்ல போல் பண்ணுவாருங்க. இவங்களோட லாஸ்ட் 5 year T20 ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது 9 மேட்ச் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ச் வந்து DC வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த இதில் வந்து டாப் பிக்காக யாரை வைக்கிறோம் அப்படின்னாக்கா கருண் நாயர், குல்தீப் யாதவ் வந்து நம்ம டாப் பிக்காக வைக்கிறோங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து ராகுல் போகிறதுனா ராகுல் போங்க, ஆனால் இவர் வந்து குல்தீப் யாதவ் வந்து மஸ்ட் பிக்காக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா KL ராகுல்ங்க. KL ராகுல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறோம். நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா RCB கிட்டேயும் சென்னை கிட்டேயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார். அதாவது அந்த ஆப்போனண்ட்டோட ஹோம் கிரவுண்டில் போயிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார். MI கிட்ட மட்டும் கொஞ்சம் ஆட முடியாமல் போச்சு. கரண் சர்மா வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் ப்ரிடாமினெண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கனால இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிஷேக் போரேலுங்க. அபிஷேக் போரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துடுறாருங்க. ஓப்பனிங் வராரு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. அதாவது அவசரப்பட மாட்டாருங்க, நல்ல அந்த கண்ட்ரோல் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. பவர் பிளேலேயே வரனால நல்ல பவுண்டரிஸ் டீல் பண்ணக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஏர்லியாகவும் விக்கெட் போக அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுங்க. ராஜஸ்தான் டீமோட கேப்டன். லாஸ்ட் 2 மேட்ச் வந்து லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோடு ஆடுவார். அவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக அந்த RCB மேட்ச் கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா தடுமாறிட்டாருங்க. பால் வந்து பேட்லிக்கு வரல அவருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச் GT கிட்டையும் பஞ்சாப் கிட்டையும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. ட்ரீம் டீம்லேயும் வந்துருவார். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்க. அதாவது DCயோட மிடில் ஆர்டரில் வந்து நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பேட்ஸ்மேனுங்க. அதாவது மேட்ச் வந்து தோக்க மாதிரி போச்சுன்னா அது நின்று எப்படி பர்ஃபார்மன்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு வந்து அந்த டீமை வின் பண்ண வைக்கணும்னு தெரிஞ்ச ஒரு பேட்ஸ்மேன். இன்கேஸ் வந்து DC வந்து ஏர்லியாக விக்கெட் விட்டாங்க அப்படின்னாக்கா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டு கொண்டு போவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிம்ரன் ஹெட்மயர். ஹெட்மயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபினிஷர் ரோலில் வராரு. ஹெட்மயர் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பவர் ஹிட்டிங் இருக்கனால 16 to 20th ஓவர் வரைக்கும் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் போவார். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டப்ஸ் வந்து ஒரு இன்கேஸ் DC வந்து ஏர்லியாக விக்கெட் விடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை DC வந்து நல்லா விளையாண்டாங்க ஒரு 16th ஓவரில் தான் வராரு அப்படின்னாக்கா ஃபினிஷர் ரோலுக்கு போயிடுவார். ஒரு 15 to 20 ரன்ஸ் வந்து அதிரடியாக அடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால நம்ம அவர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிறோங்க. இன்கேஸ் DC வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா நீங்கள் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து மஸ்ட் பிக் வச்சுக்கோங்க. இப்படி இல்லை சேசிங்கில் தான் போகிறாங்க அப்படின்னாக்கா ஜேஸ் மெக்கருக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயருங்க. கருண் நாயர் வந்து செம்ம பிக் ஃபார்மில் வந்தாருங்க. மும்பை கிட்ட வந்து நல்ல ஒரு பிளே பார்த்தோம். எதுவுமே மிஸ்டைம் ஷாட் இல்லை, நல்ல கிளியர் அண்ட் பர்ஃபெக்டாக ஆடினார். அதனால் நம்ம கருண் நாயரை வந்து நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. கருண் நாயர்கிட்ட வந்து நம்ம வந்து 1 down வந்துடுவார். அதனால் அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கருண் நாயர் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 45 ரன்ஸ் வரைக்கும், அதிகபட்சம் 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம்லேயே வந்து நல்ல ஒரு
அதாவது நல்ல ஆல்ரவுண்டர்லேயும் நல்ல அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக ரியான் பராக் தாங்க இருக்கார். ரியான் பராக் வந்து மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து நல்ல ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது அவர் ஒருத்தர் தாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா விபின் நிகம். இவர் பார்த்திங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இவர் தாங்க வந்து அந்த பிரேக் த்ரோவை எடுத்து கொடுக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. இவரும் குல்தீப் யாதவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம வந்து விபின் நிகம் பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. இன்றைக்கான மேட்ச்சில் நீங்கள் கேப்டன்சி கூட தாராளமாக போகலாங்க. நல்ல ஒரு அந்த கூகுளி நல்லா விழுதுங்க அவருக்கு லென்த்து. அந்த இன்ஜுரியிலேருந்து வந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சல் ஸ்டார்க்குங்க. மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் 2 மேட்சாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எம்ஐ கிட்டேயும் ஆர்சிபி கிட்டேயும் நல்லா அடி வாங்கிட்டார். அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு அவருக்கு தெரியுங்க. அதனால் கன்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு மிச்சல் ஸ்டார்க்கு. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தா அதிகபட்சமாக இன்றைக்கி 2-3 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து பவுலர் ப்ரிடாமினேட்டாக ஒரு டீம் போகிறீங்க, டிசி மூலியமாக பவுலர் ப்ரிடாமினேட்டாக ஒரு டீம் போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்க் கேப்டன்சியாக போட்டு குல்தீப் யாதவ் கூட வைஸ் கேப்டன்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபார்ம்லையும் இருக்கார். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து துஷார் தேஷ்பாண்டே பிக் பண்ணுறோங்க. உங்களுக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து துஷார் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஐடியா பால் போடக்கூடிய நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துவாருங்க. இவர் வந்து இந்த ஷர்துல் தாக்கூர் மாதிரி பவுலருங்க. இவர் நல்ல ஐடியாவாக போட்டு விக்கெட் எடுத்துருவார். லக்கு இருக்கக்கூடிய ஒரு பவுலருங்க. இதுதாங்க நம்மளோட காம்பினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா DC 7 ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 4 காம்பினேஷனில் போகிறோங்க. விக்கெட் கீப்பர் வந்து 3 பேர், ராகுல், சாம்சன், பொரேல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெட்மயர், ஸ்டப்ஸ், கருண் நாயர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியான் பராக், விபின் நிகம்ங்க. அதுக்கடுத்து போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், தேஷ்பாண்டே. இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம போகிறோங்க. இதில் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம கருண் நாயருக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து ரியான் பராக்கு போகிறோங்க. இதுதாங்க நம்மளோட ஃபைனல் அவுட்புட் டீமு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக்சரான டீமில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம ஒரு டீம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலரோட டாமினன்ஸில் நம்ம ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணுறோங்க. அந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்க் எடுத்திருக்கோம், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துருக்கோங்க, குல்தீப் யாதவ் எடுத்துருக்கோங்க, தீக்ஷனா வந்து இன்னைக்கான அந்த கிரவுண்டில் வந்து டேர்ன் இருக்குன்ற பட்சத்தில் தீக்ஷனா வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். அதில் நம்ம தீக்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் வந்து சந்தீப் சர்மா இல்லைனா துஷார் தேஷ்பாண்டே, இந்த 2 பேர் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணுறேங்க. அடுத்து ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரியான் பராக், விபின் நிகம், இந்த 2 பேர் நான் எடுத்திருக்காங்க. அடுத்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வந்து ராகுல், சாம்சன் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டப்ஸு, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கருண் நாயர். இந்த காம்பினேஷனில் போயிடுங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா DC 6 RR5 காம்பினேஷனில் போயிருக்கோங்க. 2 விக்கெட் கீப்பர் ராகுல், சாம்சன். பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ், கருண் நாயர், ரியான் பராக், விபின் நிகம். போலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டார்க்கு, ஆர்ச்சர், குல்தீப் யாதவ், தீக்ஷனா, தேஷ்பாண்டே. இதில் வந்து கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து கேப்டன் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நம்ம கேப்டன்சி கொடுக்குறோங்க. வைஸ் கேப்டன் வந்து குல்தீப் யாதவுக்கு கொடுக்குறோங்க. இது வந்து பார்த்தோம்னா போலரோட டாமினன்ஸில் இருக்க நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 டீம், அந்த 2 காம்பினேஷன் நம்ம டீம் போட்டிருக்கோங்க. இதில் ஏதாவது லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டீம் சேஞ்ச் பண்ணி நம்ம இன்றைக்கி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணலாங்க.